ஸோ வணக்கம் நண்பர்களே, கேட்டிருந்தீங்க டென்சார் ஃப்ளோவை வந்து எங்களுக்கு தயவு செய்து தமிழில் போடுங்கன்ட்டு. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, டென்சார் ஃப்ளோவை நான் தமிழில் போட்டிருக்கேன். அது வந்து ரோபோ ஃப்ளோ ரீப்போவை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எண்ட் டு எண்ட் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். எப்படி நீங்கள் ஒரு டேட்டா செட்டை நீங்களே உருவாக்கி அதை எப்படி ஃபார்மேட் பண்ணி அலைன் பண்ணி ட்ரெயின் பண்ணணுன்றத இந்த 2 மணி நேர வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அப்பப்போ நடுவில் நான் வருவேன், அதை பற்றி சொல்லுவேன். ப்ரொசீஜரை சொல்லும்போது நான் இங்கிலீஷில் தான் சொல்லியிருக்கேன். அப்பப்போ இன்டரப்ட் பண்ணி அதோட விளக்கத்தை கொடுக்குறேன். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டா செட்டை எப்படி நான் எடுத்தேன், அந்த டேட்டா செட்டை எப்படி நானே உருவாக்கி நானே பண்ணேன்றது. ஏன்னா டேட்டா செட் நிறைய இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணலாம். அதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இதை புரிஞ்சுக்க முடியாது. நம்மளே ஒரு டேட்டா செட் எடுத்து அதை ட்ரெயின் பண்ணணும். ஸோ ஒரு டேட்டா செட் எடுத்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா செட்டை உங்களுக்கு நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணேன்றதை காட்டுறேன். தயவுசெய்து பாருங்கள், அப்போ தான் புரியும். இதை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். கிட்டத்தட்ட ட்ரைனிங்க்கு மட்டும் டென்சார் ஃப்ளோலையும் சரி யோலோலையும் சரி இப்போ வந்து கிட்டத்தட்ட 20,000 30,000 வாங்குறாங்க ட்ரைனிங்க்கு மட்டும். ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு வாங்க. நீங்கள் டேட்டா செட்டை ஒழுங்காக இது பண்ணணும். டேட்டா செட் பண்ணுறதுல நிறையா இருக்குது, அனோட்டேஷன்லேருந்து பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் முதலே தப்பு பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணணும் எப்படின்றத நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். தயவுசெய்து பொறுமையாக பாருங்கள். ஸோ நான் இதோட விடைபெற்றுக்கிறேன். இந்த வீடியோவை ப்ளே பண்ணுவேன், அதிலேருந்து பாருங்கள். ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ டென்சார் ஃப்ளோவை எப்படி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது, டிஎஃப் ரெக்கார்ட் மேக் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது டென்சார் ஃப்ளோ கஸ்டம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் தொடர்ந்து வர வீடியோக்கள். இதை புரியாதவங்க முதல்ல வந்து பார்க்கணும். இதில் எரர் வீடியோன்னு தனியாக போட்டிருக்கேன். எங்கெங்கே தவறு செய்வோம், எப்படி தவறு நடக்கும்ன்றதை நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டென்சார் ஃப்ளோவை இன்ஸ்டால் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ்க்ளமேஷன் போட்டு இதை போடுறோம். இதுக்கு நீங்கள் செய்கிற வரைக்கும் உங்களுக்கு இது தேவையில்லை. ஏதாவது ஜிபியூ தேவையில்லை. ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் தான். அதை செஞ்சு காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது லினக்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, எக்ஸிக்யூட் த செல். ஓகே, ஃபஸ்ட் எடுத்த விட்டு டென்சார் ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், இன்ஸ்டால் ஆகட்டும். அப்புறம் நண்பர்களே, டென்சார் ஃப்ளோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வாங்க. இது எல்லாமே அதில் கொடுத்துருக்க டாக்குமெண்டேஷன். ஸோ லினக்ஸில் 11.2 கூட கிட் வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஸ்டாலேஷனை வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஜஸ்ட்டு அது வந்து சிபியூவில் இருக்கிறதுனால சிபியூலேயே வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ ரீஸ்டார்ட் ரன் டைம் ஒரு தடவை பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, மாடல்ஸ் ரீப்போவை நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணோம். சரிங்களா? ஸோ இதை காப்பி பண்ணிட்டு ஸோ எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு இது பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கரெக்டாக தான் ஓடும், ஏன்னா அது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடல்ஸ் ரீப்போ, இந்த மாடல்ஸ் டென்சார் ஃப்ளோ மாடல்ஸ்ன்றதை இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கஸ்டம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் இன்னும் 2-3 நாளில் நான் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, சரிங்களா? அதுதான் இது. ஓகே, ஓகே, இது டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ப்ராடாக்ன்றதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அது மாடல்ஸ் ரிசர்ச்சில் டைரக்டரிக்குள்ளே போய், ஸோ மாடல்ஸ் ரிசர்ச், சரிங்களா? இதை காப்பி பார்த்து பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா, %cd இந்த இதை போட்டுக்குங்க. பண்ணிவிட்டு அவங்க எந்த டைரக்டரிக்குள்ளே போய் பண்ண சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக பண்ணிடணும். ஸோ ப்ரோட்டாக் ஃபஸ்ட்டு ப்ரோட்டாக்கை முடிச்சுட்டு தான் அடுத்து வரணும். ஸோ ரிசர்ச்சில் போய் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ எக்ஸ்க்ளமேஷன் போட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எந்த டைரக்டரியில் இருக்கோம், ரிசர்ச் டைரக்டரிக்குள்ளே இருக்கோம். ஸோ இது பண்ணணும்.
ஸோ இதை நீங்கள் பண்ண விட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இங்கே சில புது ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? ப்ரோட்டோஸில் போய் பார்த்தீங்கன்னா pb2.py சில ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ திரும்பியும் இதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது பண்ணியாச்சு, ப்ரொடாக்ட் பண்ணியாச்சு. ப்ரொடாக்ட் பண்ண விட்டு இந்த விஷயத்த நீங்கள் பண்ணணும். coco.api வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது லினக்ஸுக்கு, விண்டோஸ்க்குனா இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு Ctrl+V. ஸோ இப்போ நம்ம உள்ள இந்த டைரக்டரியில் இருக்கோம். ஸோ இந்த டைரக்டரிலேருந்து வெளியே வர %cd content 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 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யுங்க, இதுக்கு எக்ஸ்க்ளமேஷன் கொடுங்க, இதுக்கு எக்ஸ்க்ளமேஷன் கொடுங்க, மேக்குக்கு இதுக்கு % கொடுங்க, இதுக்கு எக்ஸ்க்ளமேஷன் கொடுங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் பேஷ் கமாண்ட்னால அப்படி தான் இருக்கும். ஓகே, மேக் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யணும்னா ரிசர்ச்சில் போயிட்டு சிபி இதை ரிசர்ச் டைரக்டரிக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச்சில் பேக்கேஜஸில் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் பேக்கேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா TensorFlow ரிசர்ச்சில் இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ திரும்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த டைரக்டரிக்குள்ளே போகணும். இந்த டைரக்டரி %cd ரிசர்ச்சுக்குள்ளே. சரிங்களா? இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த கமாண்டு Ctrl+C இந்த கமாண்ட் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+V இங்கே எக்ஸ்க்ளமேஷனை கொடுத்துக்குங்க. எக்ஸ்க்ளமேஷனை கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஏபிஐயை இன்ஸ்டால் பண்ணும். Ctrl+C. சரிங்களா? இப்போ நம்ம இது எல்லாம் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா டேட்டா செட்டு TF ரெக்கார்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ ஒரு இதை தள்ளி அடிச்சுட்டு, அதாவது ஒரு புல் ஸ்டாப் அடிச்சுட்டு எக்ஸ்க்ளமேஷனை போட்டுக்குங்க. இப்போ இது வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் தப்பாக இந்த புல் ஸ்டாப்பை விட்டு இந்த எக்ஸ்க்ளமேஷன் விட்டிங்கன்னா கூட தப்பாக தான் காட்டும். சரிங்களா? இதுதான் அந்த மெத்தடு. ஸோ இதை எப்படி போனேன், இந்த சிபிக்கு திரும்பியும் இந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு எப்படி %cd மாடல் ரிசர்ச்சுக்குள்ளே போயிட்டு திரும்பியும் வந்து இதை பண்ணேன். சரிங்களா? ஸோ setup.py இன்ஸ்டால் ஆகுது. ஆன விட்டி இதை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா? ஸோ ஓகே 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 ஸ்கிப்டு ஓகேன்னு வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் பில்டர்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் பில்டர்ஸில் ஆமாம், பில்டர்ஸ் காப்பி பாத். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு Ctrl+V ஹோம் %cd அப்படின்னு கொடுத்துட்டு இது இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடணும். ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த ஃபைல் இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே ஓகே ஓகேன்னு காட்டும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் ஓகே, எல்லாமே ஓகே ஓகேன்னு காட்டுது. ஸோ இது வரைக்கும் நம்ம செஞ்ச ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கரெக்டு. சரிங்களா? ஓகே, ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போவோம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டேட்டா செட்டை நான் எங்கே வச்சுருக்கேன், எப்படி வச்சுருக்கேன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுக்கும். ஸோ எல்லாமே ஓகே ஓகேன்னு வரணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அடுத்து ஓகே ஓகேன்னு வரும். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம், டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா செட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு இதுலேயே பார்ட்டிஷன் ஆஃப் டேட்டா செட்டு எல்லாமே வந்துடும். சரிங்களா? இதுலேயே இவங்க எல்லா கோடையும் கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஏபிஐ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இதில் இந்த இடத்துல TensorFlowல இதை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். இதுக்கு தனியாக ஒரு கமாண்டு எரர் வீடியோன்னு போட்டு அதில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி வந்து இதை XML ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்றுறதுனா யோலோலேயே போட்டு ஒரு ஒய்பேட்டுன்ற ஒரு சாஃப்ட்வேர் வச்சு மாற்றிருக்கேன். அதுக்கு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்கை கீழே கொடுக்குறேன். இல்லாட்டி இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஜாயின் பண்ணி போடுறேன். சரிங்களா? மைக் ஆன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோம்.
ஓகேவா, ஆன் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டெஸ்ட் ட்ரெயின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். சரிங்களா, இதில் வந்து 3000 இமேஜஸில் 0.1 இமேஜஸ்ன்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 300 இமேஜஸ். அந்த 300 இமேஜஸை டெஸ்ட்லையும் ட்ரெயின்லையும் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் ட்ரைவில் ஏற்றி வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த ட்ரைவில் ஏற்றி வச்சதை இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு, இப்போ ட்ரைவை கனெக்ட் பண்ணுறது ஈஸி தான். அது எப்படின்றத நான் கனெக்ட் பண்ணி, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம். ஸோ இப்போ இந்த மாடல்ஸ் ரிசர்ச் இதெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பேரிங் த டேட்டா செட். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி எக்ஸாம்பிளில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் டேட்டா செட், டெஸ்ட் ட்ரெயினாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை தனியாக போட்டிருக்கேன். அதை நம்ம நார்மலாகவே பண்ணாலும் இந்த லேபிள் டாட் டிஎக்ஸ்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்றதையும் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் டிஎக்ஸ்டி ஃபார்மெட்டாக கொடுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃபோல்டரில் வச்சிருக்கேன். இந்த ஜெனரேட் டிஎஃப் டாட் பையவும் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டிரைவுக்குள்ளே போகணும். இந்த ஃபைலை தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ டிரைவுக்குள்ளே போயிட்டு இந்த இருக்குது. ஓகேவா, இப்போ இதை காப்பி பாத், இதை காப்பி பாத் பண்ணிவிட்டு, இப்போ இவங்க சொல்கிறபடியே செய்யுங்க. இப்போ இதில் டெஸ்ட்டுக்கும் ட்ரெயினுக்கும் ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தட் படியே வாங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு இது இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து அந்த இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி ஏற்றின அந்த அப்லோட் பண்ண அந்த ஃபைல் இங்கே இருக்குது, ஜெனரேட் டிஎஃப் ரெக்கார்டு. ஸோ இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு -xன்னு இருக்கா, இதில் டெஸ்ட்டு இந்த ஃபைலை தான், டெஸ்ட் ஃபைலில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் மேலே இருக்க ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் வரும், இல்லாட்டி வராது. சரிங்களா, அதுக்கப்புறம் லேபிள் டாட், இந்த லேபிள் டாட் பைக்குள்ளே என்ன பிபி டாட் டிஎக்ஸ்டிக்குள்ளே இதுதான் இருக்குது. இது வந்து ஒரு போர்வெல் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஓப்பனாக இருக்கா, க்ளோஸாக இருக்கா, அன்சேஃப் பண்ணிங்க அப்படின்றத அதுதான் இது. சரிங்களா, ஸோ இப்போ என்ன செய்யணும், பிபி டாட் டிஎக்ஸ்டியை காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ அதை எடுத்து இங்கே கொடுங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்தால் இதுவும் கரெக்டாக வரும். சரியா, இதை இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரெக்கார்டு இதை காப்பி பாத் பண்ணிட்டு இதை இங்கே கொடுத்துருங்க. -o பக்கத்தில் கொடுத்துருங்க, அதாவது அவுட்புட் பாத். சரியா, இதை ஸோ இப்போ செஞ்சுருக்கிறதெல்லாம் கரெக்டாக, இதுவும் கரெக்டாக வரணும். ஏன்னா ஆபிரடிக்ஷன் டாட் ஏபிஐ வந்து இதாக இருக்கும். சரிங்களா, ஸோ எல்லா பாத்தையுமே கொடுத்துட்டோம். -x வந்து என்னென்னா அந்த டெஸ்ட் பார்த்து, இது வந்து -lன்றது இது பிபிடி டிஎக்ஸ்டி பாட்டு, அப்புறம் இந்த பாட்டு. சரிங்களா, இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இதை விண்டோஸ்லேயே நான் செஞ்சு காட்டுறேன். சரிங்களா, இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆகட்டும். சரி, காலையிலேருந்து இந்த எரர் வருது, திரும்ப செஞ்சுருக்கேன். டிஎஸ் டாட் ரெக்கார்டு இப்போ தான் வந்து கரெக்டாக கிரியேட் ஆயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டாட் ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் டாட் ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணோம். சரிங்களா, ட்ரெயின் டாட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இதை காப்பி பண்ணிக்கிங்க, இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம முடித்த வரைக்கும் போதும். ஸோ இந்த இடத்துல ட்ரெயின்ட் அவுட்புட்டில் வந்து இப்போ இந்த நான் கீழே என் ஃபேஸ் இறக்குறேன். ஸோ இதில் வந்து ட்ரெயினோட இமேஜஸ் ஃபோல்டரை கொடுத்துருங்க, பிபி டாட் டிஎக்ஸ்டி. இங்கே வந்து ட்ரெயின்னு கொடுத்துருங்க. சரிங்களா, அந்த இது வந்து இங்கே இதாகும். ஸோ டெஸ்ட் ரெக்கார்டு இல்லை, ரெண்டையுமே ஒரே ஃபோல்டரில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நீங்கள் ட்ரெயின் டாட் ரெக்கார்டுன்னு ஒரு புது ஃபோல்டர் போட்டு இது பண்ணிங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் எடுக்கும், ஆகட்டும். சரிங்களா, ஸோ இது ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இது வரைக்கும் ட்ரெயின் டாட் டிஎக்ஸ்டி, லேபிள் மேப் டாட் பிபி டாட் டிஎக்ஸ்டி இதை கிரியேட் பண்ணுறதுக்கே இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படுது. சரிங்களா, ஸோ அதனால் இதை பொறுமையாக தான் செய்யணும். சரிங்களா, சில ஸ்டெப்ஸ் நான் இதில் விட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இது ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெஸ்ட் டாட் ரெக்கார்டில் இதாகிட்டுருக்கு. ஸோ இதில் ஃபுல்லுமே இமேஜஸ்ஸு இது தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இது ரொம்ப நேரம் எடுக்கும். இது முடிச்ச ஒட்டி இதை நான் உங்களுக்கு இந்த போர்வெல் டேட்டா செட்டை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா, நன்றி. ஸோ இந்த டுட்டோரியலில் நிறைய பேர் வந்து என் கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிங்க. நன்றி. ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ டென்சார் ஃப்ளோவை எப்படி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது, டிஎஃப் ரெக்கார்ட் மேக் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம முடித்த வரைக்கும் போதும். இதாகிட்டுருக்கு. ஸோ இந்த டுட்டோரியலில் நிறைய பேர் வந்து என் கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிங்க. நன்றி.
ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் டேட்டா ப்ரிப்பரேஷனை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ செகண்ட் பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை சொல்லிக்க விரும்புகிறேன். யோலோ மாதிரி டென்சார் ஃப்ளோ அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. கஸ்டம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அதுக்கு நிறைய இப்போ ஈஸியான மெத்தட்ஸ் வந்துருச்சு. பிக்ஸி லேபு அது மாதிரி நிறையா வந்துருச்சு, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ இந்த டேட்டா செட்டில் எப்படி எந்தெந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, எப்படி மேக் பண்ணுறதுன்றதை இந்த அடுத்த டியூட்டோரியலில் சொல்கிறேன். இது இங்கிலீஷில் தான் இருக்கும், நடுவில் நான் இங்கிலீஷில் வந்து சொல்லுவேன், சரியா? ஸோ இதை கட்டாயமாக பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். And we are going to, sorry, no. And friends, welcome. So today what we are going to do, we are going to install TensorFlow. And we are going to, sorry, not we are going to install, surely we are going to install, but we are going to do it on Colab, and we are going to prepare the data set. Okay, so data set preparation is one of the most important. So let's go to the Colab. So let me tell you how to do it step by step. Okay, this is a very long tutorial. I have collected some information. Okay, I have collected some information, I have collected some data. Okay, so as you can see, I have collected main data like how to do YOLO object detection with my own data set. This is not other people's data set, on my own data set, and I will tell you how to do that. Okay, so this is the data set which I have collected. Okay, so what is this data set? Let me give you a brief introduction and let me start as quick as possible. So you have this annotation tool called YBAT. Okay, so in this YBAT is an annotation tool where you can conveniently change from YOLO format to VOC format to TensorFlow XML format and anything. Okay, so this is very useful. So let me show you. So this is the YOLO BAT. YOLO BAT is an annotation tool which you can get from GitHub. I will tell you how to use it. So I have just downloaded it from GitHub, and I have just opened this so-called index.html. That's it. You have to click no installation, nothing. Okay, so I will tell you, I have annotated the images in the YOLO format. Okay, as you can see, I have annotated the images in the YOLO format. This is getting unzipped. I will show you how to convert it to TensorFlow format. Okay, okay, now what you have to do is you have to import the images. Okay, you have to import the images. So you just go here. So you just what you have to do is you just choose the files. And go to the Borewell dataset, and here to this unzipped folder, and choose all the images. So I will tell you normal way to annotate this. Okay, and open it. So it will get all the images will be in here now. So now what you have to do is you have to import the classes.txt. So in order to import the classes, it is just a number of names, number of classes. Okay, it is just number of classes. You have to go here and just import this number of classes. So still the image is not visible. I don't know why. So it is taking some time. So let it take its own time. So this is the very from scratch tutorial. So what I'm going to do is I'm going to draw one label box. So this is an borewell, okay, in which the children's fall, and it is very dangerous to do. So in here they have just closed the borewell unsafe. Okay, so I'm just naming it as unsafe. You have to draw it in such a manner that it covers only the part. Okay, it is unsafe. And if you have some other thing like this, no, like open, so you have to go for open danger. You have to click this and click this, or else you can use the arrow button. Okay, arrow button, so that you can move through the images. Okay, to move through the classes you have to put up and down button. Okay, so this is how you do. And after that what you do is you just annotate all images and click save YOLO or save YOLO VOC. So even if you do it in YOLO format, you can convert it to VOC. Okay,
Okay, this is how we done the annotation. So after doing the annotation, what I have done is I have just taken that folder over here. Okay, I have just taken that folder over here, not this one. So we have to split it into TensorFlow format. Okay, we have to split it into TensorFlow format. So this is the total number of images, nearly 6,000 images. Okay, nearly 6,000 images we have with the annotation in XML format. So if you do it in XML, what would be the format? You yourself see. So in here you can see that it is in of this format. So annotation Borewell, this is the image name, and as you can see here, it is open danger. So it is the third class, I think so. Okay, everything is given with the coordinates. Okay, right. Then this is over. So after that, what you have to do is you have to go to this website. This is a wonderful website. So this is for installation. We will do it again. For dataset preparation, you have to come here. For training and custom object detector, what else you have to do, I will tell you. So first you have to partition the data. Okay, first you have to partition the data. So let me show you how to partition the data. So this is how you can even use label image. It is very easy. So in here, this is the partition data code. So what you have to do is you have to copy. So you have to, so the script for pre-processing. Okay, partition data, you can just copy over here. Okay, if you click this, it will get downloaded. So this doesn't need any install or anything. So you just take it to the place where it has been actually the images have been stored. Okay, so I have been storing the images over here. So it is Tensor Borewell, all the images, 6,000 images are over here. So I am just pasting it over here. Okay, it doesn't need not that much big details. Okay, not that much what to say, very very pointed details or very precise details. It just needs the input image, output image, and ratio and XML. Okay, so now what we have to do is you have to get here to partition the data. So next what we will do, oh sorry, I'm sorry, not this one. So we have created a shortcut mistakenly. Okay, so now what you have to do is you have to type CMD. Okay, you have to type CMD and it will just appear now. So after that, what you have to do is you have to type Python, all the required modules. If it asks for modules, please install it. Okay, Python, and just type P and type tab. It will get show. It will be visible now. So now what you have to do is you have to get here and follow these instructions. So first is image directory. You have to give it in this manner. So first is image directory, input directory. Just paste it, and after that, what you have to do is you have to go here to this Tensor Borewell and get the extension and come over here and just paste it. Okay, then another one is output directory. So just copy this. So we need to have the output directory. So just come here and just paste it. Okay, again you copy it and then just paste it. Okay, so output directory is finished. So after output directory, what you have to do is that other one is ratio. So what is ratio? You have 6,000 images, and in the 6,000 images you want to just separate 0.1, that is 10% of the images. So 10% of 300, 6,000, nearly 10% of 6,000 is 600 images with annotations. 300 images, 300 annotations. So ratio is 0.1. So what format do you want? I need it in XML format. Okay. So I'm just typing this. Okay. So I'm just typing it. So what we have done is mistakenly we have not given the output directory. Okay. So you should not click the enter now. So just give it in this manner. So now what you have to do is you have to give the output directory. So in order to give the output directory, you have to go here and give it as new data. Okay, YouTube, just for YouTube demo,
YouTube demo purpose, we are splitting it to test and train. Okay, we are just splitting it into test and train. So just copy this. Okay, and that's it, and just come here and then just paste it over here. I'm sorry. And just get over here. So it needs to be in 0.1% because then only you will have very good results. Okay, you will have very good results because nearly for 1000 10% is nearly 100 images. So you have given it. So again you go to the ratio and situate it correctly, because if it has a huge gap, it will not recognize it. Okay, so we have given the output directory. Okay, that's it. Okay, we have given the XML and everything. Go to the end, and what you have to do is you have to click the enter. So as you can see, after clicking the enter, I hope a folder will be created here. Okay, so let's see what all are the, so there seems to be file flags exceptions. So if search, there seems to be some, okay, even though there seems to be some kind of warning messages, let's see. Okay, deprecation warning is just given, so no problem. So test and train files are being created, so all the images are being copied. Okay, in test file nearly, as you can see, 86 images have been copied. We need up to 600 images, 300 images and 300 annotation files, so everything would be copied here. So that's a great news. 600 images has been copied here, and over here now it is ready to copy the other so other nearly 5400 images are being copied over here. So when this finishes, we will go for how to make it as TF record. Okay, this is the partition data set which we got from here. So this is how you prepare the data set in a sequence of manners. Okay, so let me show you how for the other thing, TF record, please do it on Colab. It is very fast and very easy. If you can do it on this your own personal system, but it is not that speed. Okay, so nearly about 2600 images have been copied, and another 2600 some 400 images will be copied now. So after that, test and train files will be created. We have to upload this to the drive, and after that what we have to do is we have to create the TF record. Okay, so with some warning images, it has completed the work. Okay, so we have copied all those images. So I have uploaded this total thing as another folder as test is nearly 300 images, 300 XML files, and this is train is nearly about so 300 out of 3700 images and 3700 XML files. Okay, so I have uploaded it. So now first what you have to do is you have to change the runtime and connect it to the host time. Okay, so actually for data set preparation it's not needed. So now what you have to do is again you have to get back to the installation. Okay, installation is very important because from installation only you can just install everything. Okay, now you have all those things given. It has given us Conda, but we are not going to use. ஸோ நண்பர்களே, இப்போ இது வரைக்கும் என்ன முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். ஸோ எடுத்த விட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்றதை நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தான். ஸோ இதில் என்னென்ன செஞ்சேன்றதை சொல்கிறேன். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹவ் கலெக்டட் சம் டேட்டா. ஓகே, சரிங்களா, ஒரு சில டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு இது யோலோ அனோட்டேஷன் பாக்ஸ், சரிங்களா, யோலோ அனோட்டேஷன் பாக்ஸு. ஸோ இது வந்து எங்கே கிடைக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ யோலோ பூ இல்லை யோலோ பேட்டுன்னு போடுங்க, சரிங்களா. பேட் யோலோ பேட் கிட்டப் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு அனோட்டேஷன் டூல் வரும். இந்த அனோட்டேஷன் டூல் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் மித்த அனோட்டேஷன் டூலை காட்டிலும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி, சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணுன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த யோலோ அனோட்டேஷன் டூலில் நீங்கள் மெயினாக வந்து 2 விஷயத்தை பார்க்கணும். இதில் ஜஸ்ட் HTML நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் அனோட்டேஷனை ஆரம்பிக்கலாம். அது எப்படி செஞ்சுருக்கேன்றதை சொல்கிறேன். ஸோ இதில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனோட்டேஷன் டூலில்
நீங்கள் எல்லா இமேஜஸையும் சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆப்ஜெக்ட் டாட் நேம்ஸ்ன்றது ஒரு இதில் போட்டு எடுத்துக்குங்க. அதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டு அது எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு எடுத்துக்குங்க. அதை உள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றதை சொல்கிறேன். அதை அதுக்கப்புறம் பாக்ஸ் வரைகிறது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பாக்ஸ் வரைகிறது வந்து இதில் ஏரோ கீஸை யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அப் அண்ட் டவுன் ஏரோ கீ இருக்குது பார்த்தீங்களா, இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜஸ்க்கு நடுவில் போய்க்கலாம். சரியா, இமேஜஸ்க்கு நடுவில் போய்க்கலாம். சாரி, லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணி இமேஜஸ்லேருந்து போய்க்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸஸ்க்கு போய்க்கலாம். இந்த கிளாஸஸ் டாட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதில் போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டேட்டாவை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா செட்டோட அந்த கோடை வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்டுன்றதை ஃபோல்டர் நேமாக கொடுத்துட்டாங்க. அண்டு, டாலரு, சிம்பிளு இதை கொடுத்துறாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி எரர் வரும். சரிங்களா, ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றதை சொல்கிறேன். அதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, வாட் யூ ஹேவ் டு டு இஸ் அகைன் யூ ஹேவ் டு. ஸோ இப்போ எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன் இங்கிலீஷில். அதை பார்த்துட்டு வாங்க. சரியா, okay, installation is very important because from installation only you can just install everything. Okay, now you have all those things given. It has given us Conda, but we are not going to use Conda. So now what we are going to use is we are going to just install TensorFlow. Okay, so just give this. Okay, pip install TensorFlow. So we have to go step by step and we have to connect the drive and we have to show the rest. So now the TensorFlow is being installed. After TensorFlow is installed, we have to follow the procedure step by step, and I will show you how to follow the how to do all those things. After this installation only you can create TF record. You have to remember that. The TensorFlow is getting installed now. Okay, so after TensorFlow is being installed, you have to check the installation, verify the installation. So just get over here and just paste this exclamation and paste this. So why I am telling you to check all those things each step by step is that sometimes some of the random errors could occur. Okay, so this is about the type of NVIDIA toolkit. So in here actually I think NVIDIA SMI is there. Everything would be installed in this Colab, so you don't have to worry about anything. Okay, so this is for just going for the other kind of installations like other kinds of actually this is only for CUDA enabled TensorFlow object detection training. Okay, we are just preparing the data set now. Okay, and I don't know how they installed TensorFlow T4 with 11.2. I don't know how, but they have installed it. So okay, so CUDA is also installed. So being everything installed, so we can verify the installation and do everything. Okay, so the other thing what you have to do is you have to go here and you have to install this git clone and install Cocoa.api. so we are not in any directory now. So exclamation, just git clone it first. Let's go step by step. Okay, then the next thing would be getting into the Cocoa.api. So you have to put percentage over here because it's a bash command, and after that what you have to do is you have to make it. Okay, so this will not take long. Okay, now what we have done is, okay, what we have done is we have left some methods. So I think after this Cocoa.api only proto Python install comes, and TF2 we have left actually one we have done a big mistake, that we have to download the models.research. Okay, without downloading models.research it is not good to go. Okay, object detection API from models.research we have to download.
Okay, so it is from here, so just clone it. Okay, clone it and get over here. So it is not okay. Now we can install the Coco.api. That's not a problem. Okay, so before that we need model source research. So percentage cd and get to content content. Okay, okay, now what you have to do is you have to get here and type git clone git clone and just paste this. Okay, this will take some time. And moreover, in model source research you have lots of codes. You have even for mask or CNN, you don't have to search for anything. Okay, you can even do mask or CNN. So in here for NLP and everything it is given. Okay, so even in object detection you have it for everything. Okay, okay, now this is being done. So now what you have to do is you have to do this protalk. So now what you have to do is you have to get here and type percentage cd and get over here and models and get to the research and just paste it over here. Okay, and get back again. Now in model start research you have to create this protos. So before creating this executables, I'll show you what it is really useful. Okay, so you get over here and in here there will be a folder called protos, I think so. So where is the protos? So in object detection, okay, so protos is over here. So as you see here, there are only files called .proto files. There are not anything that much. Okay, so you just have to create files. You have to get into the models research folder and you have to execute this command to create executables. So there are only .proto files in here. So when I just click this, okay, now you can see no file is here. Now I just refresh it. You can see pb2.py is created. So this is how you do. Then again you have to get back, and after getting back you have to get into this Coco.api which we have downloaded already. So just get back over here and just control V and just type percentage cd. Okay, okay, it is supposed to be you have to get to Coco.api and Python API, copy path and just paste it. So there will be lots of code given by TensorFlow. The only thing is that we are getting to TensorFlow is that it is very useful because even the Google Coral board and everything in future will be supported, and you will not get any support for other boards. Okay, now we have to make it. Okay, that's it. Okay, this get okay, make is finished. So now you have to copy PyCoco tools to this research. So get over here and just paste it. Just paste it and just type this. So where is this PyCoco tools? So go to Python API, copy this path and then just paste it. So we have to copy this folder into models research folder. Okay, I think I'm right. I'll just check it. So yes, we have to copy this into models research folder. So get back over here and then just delete this and then just paste it. Okay, so just give and single quotes, single quotations, and just hit this play button. Okay, now ready. It has been copied. PyCoco tools has been copied. Okay, PyCoco tools over here. So we have finished this thing. So the another thing what we have to do is we have to copy this from models research. Okay, so we have to get back over here and then just type percentage cd and go to the models research copy path
and then just paste it over here, and then get back over here, and then just copy this command and put an exclamation and control V. So now what you have to do is you have to copy this and paste over here. So just click this. So it could really find where it is. Okay, it's a great news, it has been done. Then you have to copy python -m pip install. So I'm sorry, control C, and now what you have to do is you have to get over here and put an exclamation and then just paste it, spacebar dot. Now the object detection API should get installed. So it is getting installed. So it is a success. Okay, it's a really great success. We have done it. So we have to verify the installation again. Okay, now we have to get to the models research folder. Okay, we have to get to the object detection builders and models research folder. Okay, so get back over here and actually they are telling to go to the builders object detection builders. So get back here, object detection. Okay, builders is over here. Okay, copy this, copy path, and just paste it over here. Get into this folder, shift %cd, and just paste this. And then you have to execute and check this command. It should tell OK. Okay, and for it should test every installation is correct or not. So it should show OK skipped one, and everything should go correct. So now you just get back over here, put exclamation, and then just paste it. So this is just an data set preparation. We will also try with we will give a try now. Okay, not we are going to, we are only going to give a try. So now just click it. Okay, now what you have to do is you have to get over here, copy path, and you have to get to the give the path correctly here. Okay, so it is just finished all the installations we have just done. Okay, now we can go for the next TF record. Okay, so we have, for partitioning the data set, I have told you how to do it, and how to annotate all this I have told you. Now we have to create two files. One is pb.txt. This is the pb.txt file, and another one is this generate TF record. Okay, so சரி நண்பர்களே, இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இதில் என்ன செஞ்சுருக்கேன்றதை சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 விஷயம் நடந்திருக்கும். இதை நல்லா கவனிங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு அந்த இதிலேருந்து வருவோம். இது இன்ஸ்டாலேஷனுக்கு நான் போயிருப்பேன். சரியா, இன்ஸ்டாலேஷனுக்கு போய் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த coco.api எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றதை சொல்லித்தரேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தபடி TensorFlow வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. 2.5ன்றதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெயினாக அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பைத்தான் சி இன்ஸ்டாலேஷனை அந்த வெரிஃபை பண்ணிக்கிங்க. சரிங்களா, இந்த லிங்க்னா நான் கொடுப்பேன். சரியா, இந்த வெப்சைட் லிங்க்னா நான் கொடுப்பேன். ஸோ இதை வெரிஃபை பண்ணிக்கிங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா வெரிஃபை ஆயிரும். சரிங்களா, இந்த கோடை போட்டிங்கன்னா வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனது TensorFlow தான் வெரிஃபை பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஏபிஐயை தனியாக நம்ம பண்ணணும். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா coco.api இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ coco.api நம்ம அந்த கிட் க்ளோன் பண்ணணும். கிட் க்ளோன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், மாடல்ஸ் ரிசர்ச்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபோல்டரை வந்து நம்ம பண்ணிடணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்த விட்டு மாடல்ஸ் ரிசர்ச்சை இது பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரோடாக்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரோட்டோ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை இந்த ப்ரோடாக்.ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை போட்டு நம்ம இது பண்ணிடணும், எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றிடணும் .pb2ன்னு. அதுக்கப்புறம் coco.api-க்குள்ளே போகணும். coco.api-க்குள்ளே போய் மேக் கொடுக்கணும். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பைத்தான் வந்து சிஏ பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் அதிலிருந்து தான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் வரும். ஸோ மேக் பண்ணிட்டோம்னா அதில் சில எக்ஸிக்யூட்டபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ அதில் பைத்தான் coco.api-யில் உள்ள பைத்தான் ஏபிஐ முதல்ல மாடல்ஸ் ரிசர்ச்சை பண்ணிட்டு தான் பைத்தான் ஏபிஐக்கு போகணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், coco.tools அந்த ஃபோல்டரை எடுத்து மாடல்ஸ் ரிசர்ச் இதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். இங்கே மாடல்ஸை தனியாக பண்ணோம்ல, coco.api தனியாக இருக்கும். இப்போ பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஏபிஐயில் செட்டப் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணி
நம்ம எங்கே போடணும்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பேக்கேஜஸ் tf2.setup.py அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். சரியா? பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் test.py டெஸ்ட் பண்ணால் எல்லாம் வந்து ஓகே ஸ்கிப்டுன்னு வரணும். சரியா? அதுக்கப்புறம் டிரைவை வந்து மவுண்ட் பண்ணணும். டிரைவை மவுண்ட் பண்ணி நான் எப்படி செஞ்சுருக்கேன்றத இந்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். So it is just finished all the installations we have just done. Okay, now we can go for the next TF record. Okay, so we have for partitioning the data set, I have told you how to do it, and how to annotate all this I have told you. Now we have to create two files. One is pb.txt. This is the pb.txt file, and another one is this generate TF record. Okay, so everything is done. So now what we are going to do is we are going to get back here. So download this code. Okay, and I have uploaded it on my GitHub. Okay, on desktop I'll just upload it as soon as possible. So get back here. Now connect the drive. Okay, in drive the files should be there. Which files? Please remember. So in here what we have done is in the desktop, and go to the folder what we have just separated. So in here what we should do is this YouTube demo. We should upload this. Instead of this, I have just made another simple test and train files I have uploaded with the Python script. So I will just click this drive and give no thanks, because we have to connect to a special drive, not this one. So just click it, and you just click this and give the password. That's it. So friends, the drive is connected. So now you just refresh everything. Okay, so check in which directory you are in. Okay, present working directory, just type pwd. Okay, now we have to get out of this directory and go into the drive folder. Okay, so into this folder where you have test and train, these are all not needed, only test and train folders what we have given. So you just get over here and just type %cd. So these test and train folders where the images are there, we have given it. Copy path, and then just give this. So these are all the images in the test and train folder. So we have to make a TF record out of this. Okay, so the generate TF record.py which we have downloaded from here is over here. So just get into this. Okay, we have just got into this. Now get over here and follow the steps as shown over here. So pip install pandas would be installed in the Colab, then there is no problem. Now you just copy this both. Okay, copy this both, get back over here, and then just paste it. So now what you have to do is there is a file called pbdx.txt. So this pb.txt where you can download, I will tell you. So you can go here, model zoo. Okay, model zoo, and just go over here, or this one, model zoo TensorFlow. This over here, model zoo tf2 TensorFlow. So get back down over here and go to the SSD. Okay, just download it on desktop. So it will get downloaded. So far we have given everything correctly. So now you have to give the train and test images correctly. So first what we are going to give is train images folder, copy path, and in here you have to give us test train images folder. Just paste it, Control V, and again what you have to do is in here. So let me show you. In here you have to give the pbtxt, which is we are going to download it, and we are going to change it. So we are going to give new folder, TRAINRECORD, train record folder. Okay, train record which we have given. Okay. So copy this path and get over here.
and then just paste this over here. So actually when I just pressed Control C, there was some mistake. I'm sorry. So what I have done, I will tell you. So I have just copied the path of these images, test.record and train.record, and just give test.record. So let me show you what I have done. So I have created the generate tf record.py, which I have copied from here. Okay, which I have copied from here. Okay, which I have copied from here, and create a folder to pb.txt. Pb.txt is given over here, so you have to give the name. So in order to give the name, you just download it and change it. First one is item 1, item 2, item 3, completely closed, unsafe, and open danger. Okay, you have to give it in this manner. So I'm just giving this path, copy the path. Okay, and then just paste this. And also in below you have to give it. Okay, so just go over here, just give -L over here. So everything is given correctly, so we have to generate the TF record. So I am telling you again, I have made some changes. So I have connected the drive, so I have given this. So now what you have to do is just type exclamation over here and just get down over here. So why I am doing this data set preparation separately is that it just takes about 30 minutes to teach you. Okay, 30 minutes to teach you. So train.record, this is the output folder. So I have given it as a train.record over here. Okay, this is the output folder, and this is the pb.txt, which we have just a text file giving the class names. Okay, the object class names. So that's it, I think so. So this is the end of the tutorial. So preparing the data set, we have created the TF record, and after that the pipeline for the configuration pipeline for the object detection has to be done. Okay, thank you. Okay, so friends, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் முக்கியமான ஒரு 3 விஷயத்தை கவனிக்கணும். ஸோ இதில் வந்து அந்த கண்டென்ட் டிரைவில் போய் டிஎஃப் ரெக்கார்டை மேக் பண்ணுறோம். டிஎஃப் ரெக்கார்டை மேக் பண்ணும்போது pb.txtயை கரெக்டாக அந்த அன்சேஃபு, டேஞ்சரு, அந்த ஒரு 3 இது பார்த்தோம்ல, அதை கரெக்டாக இந்த இடத்துல கொடுக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த மாடல் ஜூவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மாடல் ஜூவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மாடல் ஜூவை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎஃப் ரெக்கார்டை மேக் பண்ணணும் 30 நிமிஷம் ஆகும் அது கிரியேட் ஆகிறது. அது முடிஞ்சோடி pb.txtயை கரெக்டாக மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் நம்ம மேக் பண்ணோம். இப்போ இது வரைக்கும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதை எப்படி ஒரு ஃபோல்டரில் போட்டு, எப்படி ஒரு 3 வகையான ஃபோல்டரை போட்டு இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம அடுத்ததில் பார்ப்போம். இப்போ வாங்க பார்க்கலாம். File structure on this. Now it is time to do the TensorFlow custom object detection. Please stay with us, support us, subscribe us, like us. So the next thing would be we will be training it on object detection, and it will be a very long tutorial. I'm going to just combine all these tutorial and make a single tutorial. Okay, I have also made a tutorial on what all mistakes I made. Okay, you have to also check that also. Thank you. Okay, have a good day. Bye. Okay friends, so now what we are going to see is we are going to see TensorFlow custom object detection in Colab. So I have shown you all those data preparation, all those stuff. So now it is time to do the TensorFlow custom object detection. So before that you need to have file structure on this format. Okay, so I will tell you where did I get this all files. Model main tf2, export main v2, export tflight. So you have to create folders called annotations, and test and train record should be in this. Okay, label map.pb.txt. Okay, so this is another file. So exported models, you have to export this pre-trained models into that, and also in models you have to export it. And now what you have to do is
In images, you need to have the images and the XML files. So these are different kinds of things. So now I'm going to just change everything and I'm going to upload it. Okay, so you would have seen all those things I have made. Okay, so now what I'm going to do is I'm going to just upload it. So I'm just right click it, so just upload folder. Okay, and I have named it training tensor. Okay, training tensor. So TensorFlow, not that. So the image file, Colab tensor. So this is the folder. So let's upload it. So it will take some time. Okay, 39 files to upload. Let it upload. And after that, what we are going to do is so simple that we are going to import these all files into that file. And before that, we will do some TensorFlow setting. So we are doing it in a Linux system. So first what you have to do is you have to connect the runtime. So change the runtime to GPU. You have to do the same thing what you have been doing for this uh, dataset preparation. So after that, what you have to do, you have to click Linux, and after that, this Conda is not in here, so we are going to install pip install. So let's get here and then just install pip install. Okay, right. So I think it is hosted runtime now. So we have to check the GPU, because if the GPU is not available, then it will be difficult. Okay. So let's get here. NVIDIA minus SMI. Okay. So what kind of GPU do we have here? Tesla T4 is a great news. So let's first install TensorFlow, and we have to check the TensorFlow installation. Okay. Right. So this is not a very long procedure. This seems to be a very long procedure. That's it. Just seems like that. So don't factory reset it. Just restart the runtime. Okay. Okay. Now we have restarted the runtime, and now what we have to do is we have to check the code whether the TensorFlow is installed correctly. Okay. Come here. Just paste it. Control V and just click it. Okay. Right, it's going somewhat good. So then GPU support 11.2 CUDA toolkit, but I don't know how without 30 series they have installed this 11.2 on Tesla T4. It's a great news. So now what we have to do is everything is being installed because it is in Colab version. So now what we have to do is we have to get down and we have to do the protoc thing. So in order to do the protoc executable files, we have to go to the models. Okay, models TensorFlow. Okay, then just click it. Just come over here and then just git clone it. Okay, then get here, put an exclamation, git clone it. So we have git clone it. Then what we have to do is we have to get into the CD models research. So get over here and go to the percentage CD and go to the models, and from models content, models research. Okay, and then copy the path, just get over here. Okay, okay, now what you have to do is you have to check this first, whether the executable is created or not. Okay, copy this, get over here and then just paste it, put an exclamation mark over here. So I have to tell you, I have to make something clear. When you go to this object detection, okay, you just from here you go to the protos. You can only see files called .proto, pb2.py or something is not over here. After I compile this now, you can see this that automatically being generated. Okay, now you can see there is no pb2.py. So when I just refresh it, you can see pb2.py is generated. Okay, so this is how you make executables because it links Python with the C. Okay, okay. Now what you have to do is you have to in Linux
So we have to, in Linux it is not, in Windows it is Python, but in Linux it is cocoa.py. So get over here and go to the content folder. Okay, go to the content folder. Okay, then just get over here and then just try exclamation control V, download the file cocoa.api and get into the folder. Okay, just type %cd because it's a bash command. Okay, then next would be make. Okay, copy over here and then just paste make. This will be done soon. Okay, that has been done. Then in here you have to copy this PyCocoTools folder. Control C. So this is a bit big procedure because this is what I hate in TensorFlow. Okay, yeah, because but in most of the devices it is accepted. So now what you have to do, you have to get to the research folder, copy the path and then just paste it over here. Okay, Control V, and this PyCocoTools is in cocoa.api, Python API, copy path and just paste this over here. Okay, given single quotes, given exclamation in CP, end, given single quotes, then just type play. Okay, so now we have copied the PyCocoTools to models research. So this is finished. So now what you have to do is, since we have installed cocoa.api protocol or installed correctly, now you have to copy this. Okay, so then just get over here and just paste it, and this is supposed to be object detection. In object detection, where are you? Object detection, packages, and it is tf2. Then just copy this. You have to copy this into models research. Okay, Control V. Okay, now what you have to do is you have to get into the models research. %cd end. Okay, then you have to do copy this and paste it. Okay, it has been done, it has been copied. So then what you have to do is you have to install this. If it is installed, so far the procedure is correct and we can check it. Okay, home exclamation end dot, so it has to install. Okay, object detection API has been installed correctly. Okay, so we have to test the installation now. So from here where we have to go is we have to go to this folder. So you just select this to check whether the given folders are correct. Okay, given procedures are correct. Then just get away. I don't know why Google people are making this much difficult one, because darknet seems to be very easier than this. Okay, given exclamation object detection builders test.py. So in here what you have to do is, in object detection you have a folder called builders. Okay, and in builders you just copy the path and you just give it over here. Okay, if everything is correct it will say okay and skip. Okay, it is not fine because we are not inside the folder. So let's get up to this. Control C, get over here, home, not this one,
percentage CD, and paste this. Okay, it's not getting over here, so let's copy this, Control X. So let's first get over here, and then just it has to get into the builder folder. Okay, it has to get into the builders folder. Builders. Okay, and then just paste this. Okay, it is telling that it cannot get into that. So object detection, it's supposed to be object detection. Okay, object detection and contact object detection model builder. So there has to be a gap over here. Okay, BUILRS builders. So it is just compiling, everything is said to be okay. So I have not given the path correctly, that's why it is happening like that. Okay, it is the same procedure what we have done before. Okay, so far we have finished it. So we have prepared the data set, so we no need to worry about that. Okay, we have no need to worry about that, but we have to worry about something that we have uploaded this. So we are going to get the drive link now. Okay, so let this finish. Okay, now what we are going to do is close all these things, and we are going to get the drive link. Okay, we are going to get the drive link and all those things, and do it. So just click this, say no thanks. Now connect the drive. So we have connected the drive, and the drive is over here. And in the models, so you have this training tensor folder. So now you have to move every files what we have done in the training session. So in here what happens is that there are test and train folders. Okay, test and train folders are given over here. Okay, so it is not able to move, I think so. So even though we will try exclamation cp minus r, which is the command for moving the folders. Okay, so I think this the actually the let's see the content. Okay, let's see the content over the test and train. Okay, so there are images inside and XML files inside, so we don't want to disturb it. So first we have to remove these folders in here in the images. So copy the path and then just give it over here. First we will remove it. This percentage CD, Control V, and then what you have to do is you have to get here. So it is exclamation RM minus R, and give test. You have to remove the path, remove the folders. First you have to remove the test folder. Okay, now the folder will not be available over here, it has been gone. Then the next one would be train, TRAIN, train. Okay, so now what happens is that train will not be there. So now what you have to do, you have to copy this, copy the path, and get over here, and then just type cp minus r exclamation, and what you are going to do is you are going to copy from here this folder, and to you are going to get over here image folder, and then just paste it over here, and then just click it. Okay, this will take some time because it is a huge file. It has to be copied over here in this image folder. So it is being copied. Okay, we are not moving it, we are copying it. Okay, so it will take some time. So friends, I will tell you what all to copy. So when you just go to this my drive, and I have to copy all these things into the tensor training. Okay, so now what I have done is
I have taken this, and in this test.record I have test and train.record. So I copy this and I have just pasted over here, and this annotation file I have pasted over here, and I have just copied the path and pasted over here, and also train.record into annotation folder you have to copy it, and mpb.txt and also into annotation folder. After finishing this, you have to copy. I am just going to move everything. Okay, so let this be done. So let's give it an play button. So after this finishes, this will start doing it. Okay, so everything will be going. So from this test.record, these test images will be taken to the images, and the test.record from here will be taken to the annotation folder over here in the training, and train.record will be taken to the annotation folder, and pbtext will be taken to the annotation folder. Okay, so let's wait. So the train images have been copied, but I don't know why test and all those images have not been copied. So it is mv command, I think so. So move -r. So it is not nearly working. mv move folder. How to move a folder? Let's see how to move a folder. ov move folder in NUX Linux. Okay, the move folder in Linux command would be different, I think so. Okay, I think -r should not be given. So let's take the -r. Okay, so -r is not needed. So let's move it now. I think everything will be moved. Okay, I think so. It has been done. Okay. Okay, test.record, train.record, all has been moved, and in images, test images, all those images have been moved with all those images. So we can, instead of copying, we may use move command also. Okay, so the label.pb.txt, let me show you what's inside. Okay, okay, these are the things. So actually I have showed in the previous one. So everything has been moved and everything has been copied, and so far we have done it very correctly. Okay, okay, now what we have to do is we have to start the training. Before that, we have to configure the pipeline. Okay, we have to configure the pipeline. So let me show you something. So in order configuring training for a job, so in here pre-trained models, you need to configure the pipeline and all those things. So first thing what you have to do is you have to put the num classes. Okay, so num classes. So let me show you how to configure it correctly. Okay, so in the drive, my drive, and training tensor, and moreover in here there are two, I'm sorry, there are two places where you can find it, the checkpoints and everything. These are all TF events. So this is the configuring the pipeline. Okay, so the number of classes here is 3. Okay, so we are keeping it in models. As you can see here, it is in the training tensor models folder. In the models folder, we have kept it in the SSD ResNet thing. So where to download this SSD ResNet? So this SSD ResNet, where you can download is, you can download these pre-trained models from the model zoo. Okay, these are the checkpoints where it has been given. Okay, I'll show you where to download this SSD ResNet. So get over here and then type SSD ResNet TensorFlow download. TensorFlow DOWNLOAD. Okay, and TensorFlow model zoo download. Okay, or just go to TensorFlow.
So we are in the TensorFlow Model Zoo download. You have to click the second one, TF2 Model Zoo. And after that, what you have to do is you have to get down, and SSD ResNet is over here. FPN 640 or 1024 custody, 1024, you can download anything you want. So this is 640, so we are downloading 640, and after that you upload it to this. So these are the checkpoints given over here. So, and in the models you have the pipeline config, so you convert this into 3. So the next thing would be you have to get down, and the batch size, so you should not run out of RAM, it could bottleneck, so this yellow symbol may come. So let me show you, this is 161, okay, 161 in the thing, 161, where is 161? It's over here. So you have to give the checkpoint, okay, checkpoint 0, CKPT 0, okay, checkpoint CKPT 0 only it has given, not index or anything is not given. So let's see what they have given here. And okay, batch size in 131 you want to alter the batch size. So in the 131 the batch size is 1, so I am altering it to 8. Okay, so the again the thing is fine tune. So this fine tune is checkpoint 0, path of the pre-trained checkpoint. Okay, fine tune the checkpoint type, this and all are not needed. So label math pbt or txt test.record and all those things has to be given. So now just come here. So what to do? So you have to use the CKPT, and in this CKPT checkpoint where to give, okay, so this is the different label classes, and the different label classes, I think you don't want to give pb.txt, and then just come down over here, and then just go to CKPT TPU CKPT 08, okay, CKPT 08. So this is checkpoint CKPT 0, so it would be, I think, this one or that one, I don't know. Checkpoint 0 dot data, okay, let it be checkpoint as 0, but in here what you have to do is you have to give it in this manner. So this is supposed to be, the CKPT is supposed to be this one, so copy this and then just CKPT index, so just copy this and then just give CKPT 0, control V, and then just close this index. Okay, so this is finished. So sorry, next one would be whether this is a classification model or a detection model. You have to define it like that. So in here you have to give it as detection and give bfloat as 16. So this is what they have been telling over here. So in here you have to give it as detection and bfloat as false. Okay, so the only thing is that you have to copy, you have to download the model from here, and you have to upload it in this thing. Okay, you have to upload it in this thing, and the pipeline config we have given the CKPT point. Now we have to give the annotation. Okay, label map dot annotation. So go to the annotations and copy this, copy the path, and then just give this label dot txt, pb.txt, control V, and check for another thing, check for it is, and also it is over here. Okay, you have to give it over here. So I will revise everything. So test.record is over here, so you have to give it over here. Control V. So test.record is over here, and after test.record there's train.record over there. So copy that, and also the input path of the train.record.
Okay, train dot record and test dot record has been given with all those things. So in here also they are telling that only you have to use the test dot record, label map dot pb dot txt for, and also moving averages you should give us COCO matrix detection. Okay, for this thing COCO matrix detection should be given. Okay, false, and in the above you have to give label text.asc train, and train also you have to give. Okay, so in here you have to give train dot record and pb.txt, and in here fine tune you have to give the ckpt. Okay, dot ckpt, and in here it is batch size is 8, that is what I have given. So number of classes 1, but in here it is 3. So I will revise it again. Okay, first thing is that you have to come in this manner. This pipeline.config is in the models, and this thing which is being downloaded from this TensorFlow, where you can just download the 640 all files will be inside. So first you have to change the number of classes. Okay, then you just go down, you go to the 131. Okay, so to the 131, batch size is 8, and after that you go to fine tune and you have to change it to ckpt 0. Okay, so in here what you have to do is you have to go to 161, you have to go to 161, and in here it is ckpt 0, where you should copy from here this index and take the index away. Okay, so in the after 131 it is 161, and after that what you have to do, fine tune detection and false you have to give. So and again what you have to do is, in here you have to give detection in 167, and 168 you have to give false, and in here you have to give the pb.txt from annotation, and annotation is over here, you have to give it from here, and train.record and test.record. So everything is being loaded. Okay, now what you should do is everything is being fine. Now you have to run the model training. Okay, so now you just copy this. Okay, you just copy this. So this model main tf2.py. Okay, it is actually tf2 model main tf2.py is actually in models research. Okay, you can go from here and go to the they are just telling you to go to the training cd training demo, and configuring the training paths, all those things they are telling. But this model main.tf2, okay, you can also download it from here. For example, in the models research, okay, in object detection, and go to model main tf2.py. From it is over here, but you can just do it from here also. Okay, which I have just copied to this folder. Okay, they have just copied to this folder, or you can get this file elsewhere. Okay, so now what you can do is, it is in the drive now. So you have to go here and go to here. So I have copied the file over here. So just copy this path. Okay, and then just press %cd and just paste it. Get to the training tensor, and now what you have to do is you have to get to this file folder, and then just come over here and then just paste this. So it's over here, every file is over here, model main.tf2, or else you have to go to this object detection and take it. So in here models directory, it is in the SST thing. So pre-trained models, so you have to go to the pre-trained models, and weights, non-weights, this thing you have to click this, and it is fpn dot checkpoint. So fpn 56 SST, my SST vn fpn is given over here. So just copy this. Okay, copy this and then just paste this.
Okay, and another thing is that you have to copy the pipeline config. So copy this path and then just paste this over here in the pipeline config. Okay, okay. The next thing would be checkpoint directory. So the checkpoint directory, so wait a minute. So we have given the pipeline config and everything. So now what you have to do is you have to again give the checkpoint. So just copy this path and give this checkpoint. So I will tell you what I have given again. First we have given the model TF2, which we have downloaded from here. Okay, or we can take it from the object detection folder. That thing, as I am showing you here, it is inside the object detection folder, models research, and in the object detection folder it is available over here. Okay, in here model main TF2. So you can copy that to this folder. Okay, so after that, having this model main TF2, we are putting this FPN. This is this folder, this drive folder, which is the model directory, and the next one would be pipeline config, and the next one would be the checkpoint. So let's see whether this is start to training. Okay, so I think everything is going correct, in a correct manner. Tell you that you have to give the total number of steps is I have given us 2000, so you have to give that correctly. Okay, it over here in the 154th step. So it is just running. So let's see. So the only thing is that in this both thing you have to give the model directory here as this empty folder. As you can see here, it is an empty folder with all those checkpoints. Okay, all those checkpoints in here. Sorry, not from here, from the tensor training models. This is an empty folder you have given over here, and the another folder would be from here. Okay, on the models itself. Both have been. So now what they are telling is that for every 300 seconds you have to check. So we have given all the path correctly. We have given it in a manner that Python model TF2 model directory as FPN, as this FPN where is the model, it's over here. So we have copied this path in the models, which is in the drive training tensor folder, and we have given it over here, and we have given the pipeline config file correctly, and also we have set everything correctly, and we have given. Okay, so let's hope that this works. So it will take a lot of time, so let's see. So it is a very huge file, so you have to wait for the training to start. So almost it has been done. So thank you for being with me. So thank you, friends. So this is how you do TensorFlow custom module edition. Thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த எப்படி அதை நம்ம பண்ணோன்றதை நான் சொல்லியிருக்கேன். சொல்லும்போது இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ட்ரைனிங் ஃபைல் வந்து இதில் முக்கியமான ஒரு 4 விஷயத்தை பாருங்கள். ஸோ டெஸ்ட் டாட் ரெக்கார்ட், ஓகேவா? இதில் வந்து இந்த மூவ் ஃபைல் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, டெஸ்ட்டில் இருக்கிற இமேஜஸ்ஸு, டெஸ்ட் டாட் ரெக்கார்டு, இது எல்லாத்தையுமே ஒரு இதில் தூக்கி வச்சிடணும். சரிங்களா? டெஸ்ட் இமேஜஸில் போட்டு டென்சார் ட்ரைனிங் அண்ட் டென்சார் அனோட்டேஷன்றதில் வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 ஃபைல் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஃபைலை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்ற லிங்கை கொடுக்குறேன். அந்த 4 ஃபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இந்த இது ஏன் 2 தடவை, நான் 3 தடவை இதை செஞ்சிருப்பேன். இந்த ப்ரொசீஜரை, அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் API 3 தடவை இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். இந்த 3வது தடவை பண்ணும்போது அந்த பைப் லைனை கொடுக்குறேன். அந்த பைப் லைனை கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அந்த கான்ஃபிக் pb.txt அது எல்லாத்தையுமே இந்த அனோட்டேஷன் ஃபோல்டருக்குள்ளே, இது எல்லாத்துக்குள்ளேயும் டக்குன்னு தூக்கி வச்சிடணும். சரியா? மாடல் ஃபைல ஒரு தனி ஃபோல்டர், FPN ஃபோல்டர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போட்டுறணும். போட்டுட்டு நீங்கள் ட்ரைனிங் ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும். சரிங்களா? அந்த ரொம்ப நேரம் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக அந்த மாடல் கான்ஃபிகரேஷன் ஃபைலை நீங்கள் அதில் ஒரு சின்ன எரர் வரும்.
அந்த எரரை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ மாடல் கான்ஃபிகன் ஃபைலு, செக் பாயிண்ட்டு இது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ட்ரைனிங் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து அது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா இதாகும். ஸோ இந்த எரர் ஃபைலையும் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த எரர் ஃபைல் எப்படி கிரியேட் ஆச்சு இதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து ட்ரைனிங்கே ஃபஸ்ட்டு ஒரு இது ஓடி இருக்கு. சரிங்களா? இந்த இது ஓடினதுக்கப்புறம் அந்த லாஸை காட்டும். இந்த லாஸை காட்டினதுக்கப்புறம் தான் எல்லாம் முடியும். சரிங்களா? ஸோ நன்றி நண்பர்களே. ஸோ இதுதான் இது வரைக்கும் நம்ம போட்ட டுட்டோரியல். சரிங்களா? இதுதான் இது வரைக்கும் நம்ம போட்ட டுட்டோரியல். இதை நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ இதோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப இங்கிலீஷை போய் பாருங்கள். இங்கிலீஷை பார்த்துட்டு திரும்ப தமிழுக்கு வாங்க. தமிழுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஐடியா வரும். சரிங்களா? இதை தமிழ் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்ட பெரிய வீடியோ இதுதான். சரிங்களா? அனடேஷன் எல்லாத்தையும். ஸோ நன்றி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். நம்ம இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் யூடிமியில் நினச்சா போட்டிருந்தேன் எவ்வளோ பெரிய கோர்ஸை. பட் ஆனால் இதுக்காண்டி போட்டிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து கோரல் போர்டு வாங்கி, ராஸ்பெரி பை கோரல் போர்டு வாங்கி, கூகுள் கோரல் போர்டு வாங்கி அதில் நான் ஃபாஸ்ட் இன்ஃபரன்ஸ் 70 FPS ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை ரன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஸ்டே பண்ணதுக்கு. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வரீங்க. இன்னைய தேதிக்கு 1500 கிட்டத்தட்ட நம்ம சேனல் வந்து 1500 ஒரு சில்லற, அதாவது 1571 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு. இது 2000 தொற்றும். இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு 5000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் சேனல் தான். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் நம்ம சேனல் வளரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட முக்கியமாக சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி.